ನಂಗ ನಾಕು ಬೆಟ್ಟ ಟಿವಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈಕ್ ಮಾಡಿವಿ, ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿವಿ, ನಿಂಗ ಅರದವಕಗೂ ಗ್ರೂಪ್ಗೂ ஷேர் ಮಾಡಿವಿ ಎಂದು மனசு தும்பி கேட்டுந்தியோ. கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதழில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தாய் எடுத்து வெண்பா தொடுத்து முப்பாலும் நட்பாலாகிய பேருரை நிகழ்ந்த என் நாவில் நடம் பயந்த நடுந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நான் ரா லக்ஷ்ணா, 9ஆம் வகுப்பு ஆ 4ஆம் பிரிவு. எங்கே போகிறோம்? இந்த நாட்டு மக்களை நோக்கி கேட்கின்றேன். எங்கே போக வேண்டும் என்று சொல்லாமல் வழிகாட்டாமல் எங்கே போகிறோம் என்று கேட்பதற்கு காரணம் என்ன? குற்றங்கள் தெரிந்தால் குணங்களை மாற்றிக்கொள்ள முடியும், குறைகள் தெரிந்தால் நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியும். எனவே கேட்கின்றேன், எங்கே போகிறோம்? வழி தவறி விட்டோமா அல்லது வழித்தடத்தில் தான் செல்கின்றோமா? ஆண்டுகளோ 79, காண பொழுதில் காணாமல் போயின. 5 ஆண்டு திட்டங்கள் பல பார்த்தோம், பசுமை புரட்சிதனை செய்து மகிழ்ந்தோம், அணைகள் பல கட்டி மகிழ்ந்தோம், ஆலைகளும் சோலைகளும் கண்டு வியந்தோம், விஞ்ஞான வளர்ச்சியில் விண்ணை தொட்டோம், மெய்ஞான வளர்ச்சியில் ஓடி திளைத்தோம். தேசிய ஒற்றுமை என்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். காலங்கள் மாறின, காட்சிகளும் மாறின, அண்டை மாநிலங்கள் சண்டை மாநிலங்கள் ஆயின, தவித்த வாய்க்கு தண்ணீருக்கு சண்டை. மருத்துவம் தொழிலாகி போனதாலே மருத்துவமும் தொழிலாகி போனதாலே வறுமை கோடு என்னும் மர்மக்கோட்டில் 35 கோடி பேர் என்றது புள்ளி விவரம். இந்த சுதந்திர தினத்தன்று இதை பற்றி சிந்தனை செய்வோம். பாரதியார் சுதந்திர தினத்தை மக்கள் தினமாக நினைத்து பாடுகிறார், ஆடச் சொல்லுகிறார், பள்ளு பாடச் சொல்லுகிறார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. இன்றைக்கு எந்த மக்கள் ஆடுகிறார்கள்? எந்த மக்கள் பள்ளு பாடுகின்றார்கள்? அல்லது எந்த நாட்டு நகர வீதியில் சுதந்திர தின விழா மக்கள் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது? இன்னமும் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் இருக்கின்ற செல்வாக்கு குறையவில்லை. ஆனால் சுதந்திர தினமோ அரசு பணிமுறைகளிலும் கல்வி நிலையங்களிலும் வெறும் கொடியேற்றும் விழாவாகவே முடிந்து விடுகிறது. பாரதியின் ஆசை அதுதானா? இல்லை. தினந்தோறும் மக்கள் ஆட வேண்டும், பாட வேண்டும், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாட வேண்டும். இன்றைக்கு மக்கள் அப்படி பாடாததற்கு காரணம் என்ன? அவர்கள் அனுபவிப்பது ஆனந்த சுதந்திரம் தானா? இல்லை. எத்தனையோ தொல்லைகள், எத்தனையோ நெருக்கடிகள், அடிமைத்தனங்கள், பயம்புறுத்தல்கள், பயந்தாங்கொழித்தனங்கள், இவைகளுக்கிடையே இந்த சமுதாயம் மெல்ல ஊர்ந்து கொண்டிருக்கிறது. சுதந்திர தினம் என்பது வெறும் கொடியேற்றுதல் மட்டுமல்ல, ஒரு கணக்காய்வு செய்ய வேண்டும். நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்கும் என்று. நாளை என்ன நடக்கும் என்ற கணக்காய்வு செய்யாது விட்டால் சுதந்திர தினத்திற்கு என்ன பொருள்? கட்டபொம்மன் தொடங்கி காந்தியடிகள் வரை ஏராளமான விடுதலை போர் வீரர்கள் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர்களது உயிர், உடல், பொருள் அனைத்தையும் தியாகம் செய்தனர். ஆனால் நமக்கு அவைகளை பற்றி எல்லாம் சிறிதும் கவலையே இல்லை. விடுதலை நாளன்று தொலைக்காட்சியில் நடிகர் நடிகைகளின் பொருத்தமற்ற பேச்சை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அவைகளை எல்லாம் ஒழித்துவிட்டு நம் நாட்டிற்காக தன்னையும் மறந்து தன் குடும்பத்தையும் மறந்து நமக்காக உறக்கமின்றி ரத்தம் சிந்தி பாடுபடும் இராணுவ வீரர்களை பற்றி என்றாவது சிந்தித்திருப்போமா? அவர்களை பற்றி சிந்தனை செய்வோம். இன்றைய இளைஞர் சமுதாயத்தை பற்றி, இளைஞர் பாரதத்தை பற்றி, பின் வருகின்ற தலைமுறைகளை பற்றியாவது நமக்கு கவலை இருக்கிறதா? அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களை தீட்டுகின்றோமா? அப்படியே தீட்டினாலும் அது குழந்தைகளை போய் சேருகின்றதா? இவையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியன. எங்கே போகிறோம்? சிந்தனை செய்வோம். எங்கே போக வேண்டும்? முடிவு செய்வோம். ஒன்றாக வாழ்வோம், ஒன்றாக உழைப்போம். இன்று நமது நாடு ஜனநாயக நாடு, மக்களாட்சி முறை நடைபெறுகின்ற நாடு. ஜனநாயகம் என்பது ஒரு முறை மட்டுமல்ல, அது வாழ்க்கை முறை. அது உணர்வு செய்வது, அது ஒழுக்கம் செய்வது. இளைய பாரதமே எழுந்திரு, புதிய பாரதமே எழுந்து வா. நமக்கேற்ற கல்வி எது என்பதை நாமே முடிவு செய்வோம். தற்சார்பான கல்வியை பெறுவோம். கை வருந்தி உழைப்பவரே தெய்வம் என நம்பு. வேலையை தேட வேண்டாம், வேலையை உருவாக்குவோம். புதிய வரலாறு படைத்திடுவோம். எந்த நாட்டு மக்கள் உழைக்கிறார்களோ அந்த நாடு வாழும், வளரும். எந்த ஒரு நாட்டிலும் யாரும் மாற்றத்தை எளிதில் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் எங்கு மாற்றம் இருக்கிறதோ அங்கு வளர்ச்சி நிற்கும்.
எங்கு வளர்ச்சி இருக்கிறதோ அங்கு மாற்றம் இருக்கும். இதை நோக்கி நாம் நடக்க வேண்டும். இறுதியாக நம் சுதந்திர தினத்தை பற்றி ஒரு கவிதையை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். சுதந்திர நாளிலே கொடியேற்றி ஊரெல்லாம் கொண்டாட்டம், சுதந்திர நாட்டிலே குறையவில்லை வேலையில்லா திண்டாட்டம், சுதந்திர நாளிலே எங்கும் ஒலிக்கும் நாட்டுப்பற்று பாடல்கள், சுதந்திர நாட்டிலே குடிக்கெடுக்கும் மதுக்கடைக்கு என்றுதான் மூடல்கள், சுதந்திர நாளிலே தேசிய கீதம் முழங்கி நிறைபெறும் விழாக்கள், சுதந்திர நாட்டிலே நிறைவேற வழியுண்டா இளைஞர் காணும் கொணாக்கள், சுதந்திர நாளிலே நினைவில் வந்திடுவர் உயிர் நீத்த தியாகிகள், சுதந்திர நாட்டிலே கிடைத்திடுமா வன்கொடுமைக்கு பலியாகும் பெண்களுக்கு நீதிகள், சுதந்திர நாளிலே கண் நிறைக்கும் முப்படை அணி வகுப்புகள், சுதந்திர நாட்டிலே என்று மறையும் சாதி மத வெறுப்புகள். நாடென்ன செய்தது நமக்கு என்ற கேள்வியை நிறுத்திவிட்டு நாம் என்ன செய்தோம் அதற்கு என்பதை சிந்தித்து செயல்படுவோம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.